அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் மீது குண்டா சட்டம் பாய்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 10 பேர் மீது குண்டா சட்டம் பாய்வதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலையாளிகள் சந்தோஷ், அருள் உள்ளிட்ட 10 பேர் மீது குண்டா சட்டம் பாய இருப்பதாக தற்போதைய தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலையாளிகள் பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் உள்ளிட்டோர் மீதும் குண்டா சட்டம் பாய்கிறது. தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். யார் யார் மீது குண்டா சட்டம் பாய்கிறது? மேலும் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். இதில் கைது செய்யப்பட்ட 11 பேரில் ஒருவர் திருவேங்கடம் நேற்று முன்தினம் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். தொடர்ந்து இந்த அதாவது கைது செய்யப்பட்ட 11 பேரில் ஒரு திருவேங்கடம் இறந்து விட்டார். மீதமுள்ள 10 பேருக்கு குண்டாஸ் ப்ரொபோசல் தயாராகி வருவதாக செம்பியம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 10 பேருக்கு இன்னும் ஒரு சில நாள்களில் குண்டாஸ் போடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு, ராமு, திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 10 பேருக்கு விரைவில் குண்டாஸ் போடப்படும். இவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான ப்ராசஸ், அதாவது குண்டாஸ் ப்ரொபோசலுடைய ப்ராசஸ் போலீசார் தயார் செய்து வருகிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இவர்களுக்கு குண்டாஸ் போடப்படும், அதாவது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்கிறத உடனடியாக இவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையர் அருண் அவர்களுடைய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இவர்கள் 10 பேருக்கும் உடனடியாக இந்த குண்டாஸை போட வேண்டும், இவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை வழங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட இது தற்போது வரை ஒரு 15க்கும் மேற்பட்ட ரவுடிகளை நேற்று மட்டுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக சென்று காவல் ஆய்வாளர், அதாவது அவங்க லிமிட்டில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் யாரெல்லாம் அவங்க லிமிட்டில் ரவுடிஸ் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டிற்கே நேரில் சென்று யாருமே குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அவர்களுடைய உறவினர்களாலும் அவர்களுமே கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று நேரடியாக இது அறிவுரை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்களும் உதவி ஆணையர்களும் நேரில், அதாவது ரவுடிகளுடைய வீட்டிற்கே நேரில் சென்று அவர்களுடைய நடவடிக்கையையும் பார்த்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வீடாக சென்று அறிவுரையும் கூறி வராங்க. தொடர்ந்து சென்னையில் ரவுடிசமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காவல் ஆணையர் அருண் பல அறிவுரைகளையும் அது மட்டும் இல்லாமல் பல நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக சொல்கிறாங்க. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த டேர், அதாவது டிரைவ் அகெயின்ஸ்ட் ரவுடி எலிமெண்ட்ஸ், இந்த இதை தீவிரப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் 10 பேருக்கு விரைவில், அதாவது ஒரு சில நாட்களில் குண்டாஸ் போடப்படும், அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். அதற்கான ப்ரொபோசலுமே தயாராகி வருகிறது. ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொபோசல் அனைத்துமே தயாராகிடுச்சு. ஆனால் ஒரு சில நாட்களில் இந்த குண்டாஸ் அவர்கள் மீது போடப்படும். இதற்கு அந்த குண்டாஸ் ப்ரொபோசலும் முழுவதுமாக தயார் நிலையில் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் குண்டர் சட்டத்தில் கைது செய்வதற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.